ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் வந்து யார் அப்படிங்கிறாங்க. ஜெயங்கொண்டார் அப்படின்னா வந்து அவரோட சமகால புலவர் வந்து ஒட்டக்கூத்தர் தான் வந்து சமகால புலவர் அப்படிங்கிறாங்க. ஜெயங்கொண்டார் அப்படின்னா வந்து கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் தான் வந்து ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி வந்து என்ன, பரணி நூல்கள்லேயே முதல் நூல் அப்படின்னா வந்து கலிங்கத்து பரணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மொத்தம் வந்து 599 கலித்தாளிசையால் வந்து ஆனதான் வந்து கலிங்கத்து பரணி. ஜெயங்கொண்டார் வந்து என்னென்னா முதலாம் குலோத்துங்க சோழனின் அரசவையில் தான் வந்து இருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யார் அப்படின்னா வந்து ஒட்டக்கூத்தர். தமிழ்விடு தூதுவில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படிங்கிறாங்க. தமிழ்விடு தூதுவில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை வந்து 268 அப்படிங்கிறாங்க. தூது அப்படின்னா வந்து அந்த தூது நூல் வந்து முதல் நூல் வந்து எப்படி பரணியிலே வந்து முதல் பரணினா கலிங்கத்து பரணி அப்படிங்கிறோமோ, இதே தூது அப்படின்னா வந்து அதில் முதல் தூது நூல் வந்து எது அப்படின்னா நெஞ்சு விடு தூது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தமிழ் விடு தூதில் வந்து என்ன, அதோட ஆசிரியர் பெயர் வந்து அறியப்படவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இதை வந்து என்ன ஊவேசா அவர்கள் வந்து 1930 வந்து பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பாங்க. அவரோட கேட்டிருக்காங்க, ஊவேசா வந்து எந்த ஆண்டு தமிழ் விடு தூது வந்து பதிப்பித்து வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1930. தமிழ் விடு தூதில் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை. ஊவேசா அவர்கள் வந்து பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு வந்து தமிழ் விடு தூது வந்து 1930. தமிழ் விடு தூது 268 கன்னிகளை கொண்டதான் வந்து தமிழ் விடு தூது. தூது நூலிலே முதலாக எழுந்த நூல் வந்து எது அப்படின்னா வந்து நெஞ்சு விடு தூது. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் பெயரை வந்து குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. திருமலை முருகன் பள்ளு ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர். இது வந்து 11th 12th புக் கண்டென்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, நல்லா படிச்சுங்க. 11th and 12th புக்ஸையும் நல்லா கவனமாக படிங்க. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். நீலகேசி எந்த பாவால் எழுதப்பட்டது அப்படின்னா வந்து விருத்தப்பாவால் எழுதப்பட்டதான் வந்து நீலகேசி அப்படிங்கிறாங்க. நீலகேசி எந்த பாவால் எழுதப்பட்டது அப்படின்னா வந்து விருத்தப்பா அப்படிங்கிறாங்க. ஐஞ்சிறுங்காப்பியங்களுள் ஒன்று தான் வந்து நீலகேசி. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஃபுல்லாகவே வந்துன்னா சமண சமயம் சார்ந்த ஒரு நூல் தான். ஸோ ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒரு நூல் வந்து நீலகேசி. அது எந்த பாவினால் ஆனது அப்படின்னா வந்து விருத்தப்பாவினால் ஆனதான் வந்து நீலகேசி. அதில் மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னா 894 பாடல்களை கொண்டதான் வந்து நீலகேசி. முக்கூடர் பள்ளு பாவகை வந்து எது அப்படின்னா வந்து சிந்துப்பா அப்படிங்கிறாங்க. முக்கூடர் பள்ளு பாவகை அப்படின்னா வந்து சிந்து பாவகை. பள்ளு அப்படின்னாவே வந்து உலத்தி பாட்டு அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. அடுத்து, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார் அப்படின்னா வந்து கடுவெளி சித்தர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். கடம் இந்த சொல்லின் பொருள் அப்படின்னா வந்து உடம்பு அப்படிங்கிறாங்க. கடம் சொல்லின் பொருள் உடம்பு. அடியாருக்கு உணவு அளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னா மகேஸ்வர பூஜை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடியாருக்கு உணவு அளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னா வந்து மகேஸ்வர பூஜை அப்படிங்கிறாங்க. திருநாவுக்கரசர் வந்து பிறந்த ஊர் வந்து எது அப்படின்னா திருவாமூர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். திருநாவுக்கரசர் தான் அப்பர், தர்மர், வாகீச, மருணிக்கர் இப்படிலாம் வந்து குறிப்பிடுவாங்க திருநாவுக்கரசர் அவர்களை. ஸோ திருநாவுக்கரசர் வந்து பிறந்த ஊர் வந்து எது அப்படின்னா வந்து திருவாமூர். இதே மாணிக்க வாசகர் அப்படின்னா வந்து திருவாத ஊர் வந்து வருவாங்க. திருநாவுக்கரசர் திருவாமூர், மாணிக்க வாசகர் வந்து திருவாத ஊர் வருவாங்க. திருவாத ஊர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என இது யாரோட கூற்று அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை, அதுவும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இதுவும் வந்துன்னா பாரதிதாசன் அவர்களோட. அவர் வந்து முதல்ல வந்துன்னா சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து பிசிராந்தையர். அது வந்து ஒரு நாடக நூல், அதுவும் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஸ்ரீ சு செல்லப்பா. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் சி சு செல்லப்பா. இவர் வந்து எழுத்து என்னும் இதழையும் வந்து நடத்தியிருப்பாங்க. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா ந பிச்சமூர்த்தி. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் ந பிச்சமூர்த்தி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து சி.வை. தாமோதரனார் தான் வழங்கியிருப்பாங்க. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். பரிதிமார் கலைஞர் அப்படின்னாவே வந்து என்ன சொல்லுவோம், கலாவதி, ரூபாவதி, மானா விஜயம் இதெல்லாம் அவருடைய நூல்கள் தான். அதில் நாடகவியலுங்கிற நூலையும் எழுதியிருப்பாங்க. அது வந்து செய்யுள் வடிவத்தில் வந்து இருக்கும்.
பரிதிமாற் கலைஞரோட இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. பூர்ணலிங்கம் அவர்களோட வந்து ஞான போதினி அப்படிங்கிற இதழையும் வந்து நடத்தியிருப்பாங்க. அது வந்து ஒரு அறிவியல் சம்பந்தமான இதழ் தான் வந்து ஞான போதினி. பூர்ணலிங்கம் அவர்களோட வந்து பரிதிமாற் கலைஞர் வந்து அந்த இதில் வந்து நடத்தியிருப்பாங்க. நம்ம கேள்வி, பரிதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னா வந்து 12 தொகுதிகளை கொண்டதான் வந்து ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு. இதெல்லாம் 12th புக் கண்டென்ட்டு நல்லா பார்த்துங்க. எல்லாம் நியூ புக். இதெல்லாம் ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்பு 12 தொகுதிகளை வந்து கொண்டது அப்படின்னு. இந்தியாவின் பெப்பிசி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து ஆனந்தரங்கர். நாட்குறிப்பு வேந்தர் இதெல்லாம் குறிப்பிடுவாங்க. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ராஜம் கிருஷ்ணன். வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்னா ராஜம் கிருஷ்ணன். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம்னா வந்து சோழர் காலம் தான் செப்பு திருமேனிகளின் பொற்காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். உலகம் உருண்டை என்ற கருத்து எந்த அறிவியல் இயலின் பார்ப்படும் அப்படின்னா விண்ணியல் அறிவு அப்படிங்கிறாங்க. உலக உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் அப்படின்னா விண்ணியல் அறிவு. சுபாஷ் அபிமானம் இதோட பொருள் வந்து என்ன, தாய்மொழி பற்று அப்படிங்கிறாங்க. சுபாஷ் அபிமானம் என்ற பொருள் வந்து என்ன, தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளியம்மை தியாகத்தை பற்றி காந்தியடிகள் வந்து எந்த இதழில் வந்து எழுதியுள்ளார் அப்படின்னா வந்து இந்தியன் ஒப்பீனியனுங்கிற இதழில் தான் எழுதி. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் அப்படின்னா வந்து இந்தியன் ஒப்பீனியன். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சேர்ந்தனர் அப்படின்னா வந்து யவனர்கள் அப்படின்னாவே கிரேக்கர்கள் ரோமானியர்கள் தான் யவனர்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஒரு இடம் என்ன கேட்டிருந்தாங்கன்னா யவனர்கள் வந்து ஒருவரை குறிப்பிடுக அப்படின்ட்டு ஆப்ஷனில் வந்து கிரேக்கர்கள் ரோமானியர்களை யாரோ ஒருத்தவங்களை தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யவனர்கள் அப்படின்னா வந்து கிரேக்கர்கள் ரோமானியர்கள் அவர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொண்ணுக்கு வந்து என்ன சுமந்து வந்து அதற்கு ஈடாக வந்து மிளகை ஏற்றி சென்றனர் அப்படிங்கிறாங்க. யவனர்கள் பொண்ணை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றனர். யவனர்கள் அப்படின்னாவே கிரேக்கர்கள் ரோமானியர்கள். மீதூன் விரும்பேல் ஃபர்ஸ்ட் இந்த அடிகள் கூறியது யார் அப்படின்னா வந்து ஔவையார் அவர்கள் தான் குறிப்பிடுப்பாங்க. மீதூன் விரும்பேல் இந்த அடிகள் குறிப்பிடுவது யாரும் வந்துன்னா ஔவையார் தான். இதன் பொருள் வந்து என்னன்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் அப்படிங்கிறாங்க. வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும், அதுதான் இதோட பொருள். மீதூன் விரும்பேல் இந்த அடிகளுக்கு சொந்தக்கார யாருன்னா ஔவையார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் வந்து என்னன்னா வள்ளலார் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் வந்து வள்ளலார், திருப்பிரகாச வள்ளலார். அரை வயிற்றுக்கஞ்சுக்கு அழல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர். அரை வயிற்று கஞ்சுக்கு அழல்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என கூறியவர் வந்து அம்பேத்கர். அம்பேத்கர் அப்படின்னாவே அடிக்கடி கேட்டது வந்து அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் அம்பேத்கர். பாரத ரத்னா விருது வந்து எந்த ஆண்டு நடுவண் அரசு வந்து அளித்தது அப்படின்னா வந்துன்னா 1990 தான். அவர் இறந்த ஆண்டு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. 1956 டிசம்பர் 6 அதுதான் அவர் இறந்த ஆண்டு ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அதுவும் அரசியல் வரைவுக்குழு நிர்ணய சபையின் வரைவுக்குழுவின் தலைவராக வந்து அம்பேத்கர் தான் இருந்திருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1947 ஆகஸ்ட் 29 அந்த தேதியும் ரொம்ப முக்கியம். அரசியல் நிர்ணய சபை வரைவுக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1947 ஆகஸ்ட் 29. பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னாலும் அம்பேத்கர் அவர்கள் தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கேட்ட கேள்விகள். முதல் சட்ட அமைச்சர் பாபா சாஹேப் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னாலும் அம்பேத்கர் அவர்கள் தான். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியவர் யார் அப்படின்னா வந்து பெரியார் அப்படிங்கிறாங்க. பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் வந்து பெரியார். ஸோ பெரியாரும் வந்தோன்னா இதழ்கள் வந்து நிறைய நடத்திருப்பாங்க. குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, ரிவோல்ட் இதெல்லாமே வந்தோன்னா பெரியார் அவர்களுடைய வந்து இதழ்கள். ஒரு இடம் வந்து 6 வயசு கேட்டிருந்தாங்க. புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, ரிவோல்ட் இது எல்லாமே வந்து அவருடைய இதழ்கள். சிறைப்பறவை அப்படின்னு கூட வந்து பெரியார் அவர்களை வந்து குறிப்பிடுவாங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னாலும் வந்து பெரியார் அவர்கள் தான். ரொம்ப முக்கியம். பெரியார் பற்றி நல்லா பார்த்துங்க. அம்பேத்கர், பெரியார், பாவலர் பெருஞ்சித்திரனார், வாணிதாசன், குமரகுருபரர் இவங்களோட கண்டென்ட் எல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க. பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னா வந்து பெரியார்.
நிலமடைந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னா வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் தான். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் அப்படின்னா வந்து அண்ணா அவர்கள் தான். அண்ணா அவர்களும் நிறையா சொல்லியிருப்பாங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு, இதெல்லாமே வந்து என்ன சட்டம் எனும் இருட்டறையில் வந்தோன்னா வழக்கறிஞன் வாதம் தான் வந்து விளக்கு, அது மாதிரிலாம் வந்து நிறையா வந்து அண்ணா அவர்களும் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, கேட்டிருக்காங்க அதிகமாக. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என குறிப்பிட்டவர் யார், அதெல்லாம் வந்து அண்ணா பற்றி அதிகம் கேட்டிருக்காங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார் அப்படின்னா வந்தோன்னா அண்ணா தான். எந்த ஆண்டு அப்படின்னா வந்து 1969 ஜனவரி 14, அந்த தேதி ரொம்ப முக்கியம். 1969 ஜனவரி 14. அவர் சிஎம்மாக இருந்த ஆண்டு வந்தோன்னா 1967 to 69 தான் வந்து சிஎம்மாக இருந்தது. அதில் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செஞ்சது எப்போ அப்படின்னா 1969 ஜனவரி வந்து 14. இது வந்து சுயமரியாதை திருமணங்கள் நடத்தி வச்சுருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க, 1967. ஸோ அண்ணா பற்றியும் நிறைய கண்டென்ட் நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.